நீங்க ஒரு தளபதி ஃபேனா இருக்கலாம், நீங்க ஒரு தல ஃபேனா இருக்கலாம், நீங்க ஒரு விக்ரம் சூரியன் ஃபேனா இருக்கலாம், ஏன் நீங்க ஒரு தனுஷ் அண்ட் சிம்பு ஃபேனா கூட இருக்கலாம். ஆனா இவங்க நடிக்கிற பாவனைகள்ல நீங்க ஒரு செகண்டாவது ரஜினி சாரை பார்த்துட முடியும். அவங்கள சொல்லி குத்தம் இல்லை, ஏன்னா அவங்க பார்த்து வளர்ந்ததே ரஜினி சாரை பார்த்து தான். ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை, 40 வருஷமா தமிழ் சினிமாவை தன்னோட கையில வச்சு அடக்கிருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட இன்னைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ரஜினி சார். நீங்க ரொம்ப சந்தோஷமா வாழணும், நீங்க ரொம்ப ஆரோக்கியத்தோட வாழணும்னு அந்த பாபாவை நான் வேண்டிக்கிறேன். சரி, ஓகே, இப்படி ஒரு நல்ல நாள்ல தலைவன் தரிசனம் இல்லாம இருக்க முடியுமா? வந்துடுச்சு. சுட சுட நம்ம கூலி படத்துலேருந்து ஒரு சாங் வந்திருக்குது. அது டீசரா இருக்கு. அது சாங் டீசரா இல்ல ஃபுல் சாங்கான்னு தெரியல. ஸோ அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க, வெல்கம் டு YV ஸ்டுடியோஸ். நான் உங்கள் வெங்கி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முடிச்சிடலாமா? 3, 2, 1. தெரியாது வாய்ஸா? இன்னொரு டைம் கண்டிப்பா அது பார்க்கணும். ஸ்டார்ட். தியா மியூசிக். ஐயோ, நல்லா கலைச்சாங்க. 3-4 வருஷமா என்னடா டான்ஸ் ஆடுறேன்னு வச்சு தீட்டிட்டாரு மனுஷன். எப்பா, அஸ் தளபதி ஃபேனா நான் பார்க்குறேன். இதை எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக இப்படி ஒரு திரைக்கணும்னு கண்டிப்பாக இருக்குங்க. யாராவது சொன்னாங்க முடிஞ்சா பேட்டை படத்துல ஒரு டீசர் வரும், அதை பீட் பண்ணலாம் சொன்னாங்க. அப்பா, பயங்கரமா இருக்கு. என்னங்க ஸ்டெப்பு! ஐயோ, என்னால முடியலங்க. மனுஷன் செதுக்கிட்டாங்க. ஐயோ, ஸ்டெப்பு கொரியோகிராஃபி யாருன்னு தெரியல, செம்மையா இருந்துச்சு. டேய், அதுதாங்க சொல்றேன். இந்த மாதிரி டேரக்டர்ஸ் தான் நம்ம வந்து படத்தை வந்து ஒவ்வொரு ஆக்டரையும் எப்படி காட்டுறதுன்னு நினைப்பாங்க. மனுஷன் செதுக்கிட்டாரு. நான் கண்டிப்பா இன்னைக்கு உள்ள ஒரு 100 வாட்டியா கண்டிப்பா அதை பார்ப்பேன். ஏன்னா சான்ஸே இல்லைங்க. என்ன ஸ்டைலு, என்ன ஸ்டெப்பு, என்ன டெடிக்கேஷனுங்க. அவரோட முடியுமான்னு நீங்க பாத்தீங்க. நீங்க மனசுடைய பாட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட முடியவே இல்லை. நான் ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. என்னடா சார் இப்படி டான்ஸ் ஆடுறாரு, இவர் ஏன் ரிட்டையர்ட் ஆயிடலாமே அப்படிங்கிற ஒரு திங்கில் இருந்தேன். ஆனா அந்த சினிமானா எதுக்கு, நம்ம வந்து எதுக்கு நம்ம அர்ப்பணிச்சிருக்கோம், தன்னோட வாழ்க்கையில வந்து நம்ம உழைப்பு வந்து எதுக்கு போடணும்னு இவரை பார்த்து கற்றுக்கணுங்க. 74 வயசு ஆயிடுச்சு, இன்னும் அந்த டெடிக்கேஷனை பார்த்தீங்கன்னா உள்ள அடிக்குதுங்க உண்மையிலே. ஆனால் சத்தியமா சொல்றேன்,
நம்ம 24 வயசுல இதை பண்ணுவோம்னா கண்டிப்பா இல்லைங்க. ஏன்னா அது ஸ்டைல் வரணுங்க. அதெல்லாம் என்னங்க சொல்றது, விடுங்க. என்னமா இருக்குது, சரி விடுங்க. நான் அந்த வீடியோ நான் வந்து ஃபுல்லா இன்னைக்கு ஃபுல்லா லூப் இதுதான். செம்மையா இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா சந்திப்போம். அன்டில் தென் பாய்.